இன்றைக்கி நம்ம ஒரு குந்தன் ஸ்டோன் வந்து எப்படி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வீடியோவில். இப்போ வந்து நம்ம குந்தன் ஸ்டோன் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து திலகம் ஷேப், இப்போ சர்க்கிள் ரவுண்டுனா ஈஸியாக எல்லாருக்கும் வந்துடும். பிகாஸ் வந்து அதில் வந்து ஷார்ப் எட்ஜஸ் கிடையாது. பட் ஆனால் திலகம் ஷேப் அப்படின்னும் போது அதில் வந்து ஷார்ப் எட்ஜ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நமக்கு கரெக்டாக வந்து வரணும். ஸோ இந்த மாதிரி வந்து கரெக்டாக நமக்கு அந்த ஷார்ப் எட்ஜ் வந்து கரெக்டாக இருக்கும் போது தான் நமக்கு வந்து சூப்பராக வந்து நமக்கு அதோட ஃபினிஷிங் வந்து வரும். ஸோ நம்ம இப்போ வந்து அந்த ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து கம் வச்சு ஒட்டியாச்சு திலகம் குந்தன் ஸ்டோன் வந்து. பட் இருந்தாலும் நம்ம வந்து எப்பொழுதுமே ஸ்டிச் பண்ணிட்டு தான் வந்து அதை ஆரம்பிக்கணும். பிகாஸ் கம் போயிடுச்சு, வாட் எவர் மேபி, அது வந்து உதிர்ந்து வந்துடக்கூடாது. ஸோ தட் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணும் போது நமக்கு எப்போனாலும் அது வந்து அப்படியே ஸ்டிஃபாக நிற்கும். ஸோ இப்போ நான் வந்து எங்கேருந்து 2 ஹோல்லையும் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ நான் அடியிலேருந்து தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதாவது கீழேருந்து தான் வந்து கீழே உள்ள பாதியிலேருந்து தான் வந்து நான் பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ தட் எனக்கு வந்து மேலே வரும்போது எனக்கு அந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரும். ஸோ இப்போ வந்து கீழே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ 2 பீட்ஸாக வந்து எடுத்துக்கோங்க. பிகாஸ் வந்து நம்ம 3 or 4 பீட்ஸ் அந்த மாதிரி எடுத்தோன்னா நமக்கு வந்து ஃபினிஷிங் கரெக்டாக வராது. அந்த ஷேப் வந்து நமக்கு அப்படியே வரணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ தூரம் வந்து கம்மியான பீட்ஸ் வந்து எடுக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு அந்த ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸோ இப்போ வந்து நான் 2 பீட்ஸாக வந்து எடுத்து வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு, இப்போ இந்த சைடை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த எட்ஜு வரும்போது நம்ம வந்து கொஞ்சம் 3 பீட்ஸ், அதாவது 2 பீட்ஸ் எடுக்க வேண்டிய இடத்துல வந்து 3 பீட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம அந்த இடத்துல லைட்டாக ஒரு நாட் போட்டு நம்ம அடுத்த எண்டு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த திலகம் ஷேப் வந்து கரெக்டாக வரும். நமக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக சூப்பராக வந்து வரும். உங்களுக்கு அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ வந்து நான் செகண்ட் பீடு வந்து பண்ணிகிட்ருக்கேன், செகண்ட் லைன் வந்து பண்ணிகிட்ருக்கேன். செகண்ட் லைன்லேயும் வந்து அதே மாதிரி நம்ம கீழேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம அந்த ஷார்ப் எட்ஜ் வரும்போது நம்ம வந்து 2 பீட்ஸ் ஒரு 3 பீட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம கொடுக்கும் போது நமக்கு அந்த லைன் வந்து நல்லா ஷார்ப்பாக வரும். மோஸ்ட்லி இந்த குந்தன் ஸ்டோன் ஒர்க்ஸ் எல்லாம் நம்ம வந்து பண்ணும் போது அவ்வளோ நல்லா அழகாக காமிக்கும். அதுவும் இந்த ஷார்ப் எட்ஜ்லாம் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ப்ளவுஸ் வந்து சூப்பராக அழகாக காமிக்கும். ஸோ அதனால் வந்து இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து ரவுண்ட் பீடு வந்து ஆஸ் யூஷுவல் அது வந்து ஷார்ப் எட்ஜ் எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து எப்படி ஸ்டிச் பண்ண முடியுமோ அப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அந்த இது மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது 2 பீட்ஸாக எடுத்து அந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. பிகாஸ் ரொம்ப 3 or 4 பீட்ஸ் வந்து அட் அ டைமில் நீங்கள் லோட் பண்ணும்போது அந்த ஃபினிஷிங் கரெக்டாக வராமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.